எனக்கு இந்த வீடியோவை நெட்டில் பார்க்கும்போது எனக்கு தோண விஷயம் என்ன, நம்மளாம் முட்டா பயலுங்கன்னு தாங்க தோணுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படத்தை வந்து நம்ம வெறும் 120 150 கொடுத்து பார்த்துட்டு நல்லா இல்லை முக்கன்னு சொல்லிட்டு வெளியில் பேட்டி எடுக்கணுவங்கள்ட்ட ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த படம் எடுக்கும்போது அந்த டெக்னீஷியன்லேருந்து அந்த டேரக்டர்ஸ், அந்த நடிக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த தங்கலான் படத்துக்கு வந்து விக்ரம் சார் வந்து எவ்வளவோ எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்தப்போ வந்து நம்ம இது நல்லா இல்லை, ஸ்கிரிப்ட் முக்க ஸ்லோவாக போகுது, என்னென்னமோ சொல்லிலாம் ரிவ்யூ பார்த்தேன், நானும் சொல்லியிருக்கேன். பட் அப்படி சொல்கிறத இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நம்மலாம் ஏன்டா இதெல்லாம் சொல்கிறோம், படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் எஃபெக்ட் போட்டிருக்காங்க அதுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பேசலாம். நல்லா இருக்குன்னு சொல்கிறது நம்ம உரிமை, நல்லா இல்லைன்னு சொல்கிறது நம்ம உரிமை. ஆனால் அவங்க பண்ண இதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த மொட்டை வெயிலில் வந்து வெறும் கொடையை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் பணக்காரனாலே அவ்வளோ சீன் போடுவோம், ஐயோ வெயில் ஏசி இல்லாமல் அப்படி இப்படின்னு. அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார், அவங்க ஈஸியாக நடிக்கிறாங்க. ஸோ எதையுமே ஈஸின்னு நினச்சி